ஓ மகா கணபதியை போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் சிவமே மற்றும் லக்ஷ்மண் ராமசாமி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் எல்லோரும் கடந்த 7 பதிவுகளாக தொடர்ந்து வேல்மாறல் வேல் வகுப்பிலிருந்து பாடல்களையும் அதன் விளக்கத்தையும் தெரிந்து வருகின்றோம். ஒரு பதிவுக்கு 2 பாடல் வீதமாக இதுவரையிலே 14 பாடல்கள். முதல் 13 பாடலையும் கடைசியாக இருக்கின்ற அந்த 16வது பாடலையும் பார்த்துள்ளோம். மீதம் இருப்பது 2 பாடல்கள், 14வது 15வது பாடல். அதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஆக இந்த பதிவுடன் வேல்மாறல் வேல் வகுப்பில் இருக்கின்ற எல்லா பாடல்களும், அதாவது 16 பாடல்களுக்கும் உரிய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதற்கு எம்பெருமான் முருகக்கடவுள் நாம் எல்லோரும் சேர்ந்து சிந்திக்க அவர் அருள் செய்ததற்கு நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்பொழுது 14வது பாடல் 15வது பாடல் பார்க்கலாம். திசைக்கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் சினத்தவுணர் எதிர்த்தரன கலத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தே இரு கடித்து விழித்தலரமோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியிலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற முருகக்கடவுள், மலைதோர் வாழ் அண்ணல், நம் உள்ளத்தில் நம் எண்ணத்தில் குடிகொண்டிருக்கும் முருகக்கடவுள், மயில் வாகனன், நமது உள்ளமாகிய மயிலை நடத்துகின்ற குகன், அவரது திருக்கை வேல். அந்த திருக்கை வேல் சூரபத்மன் போன்ற அசுரன் செய்த அந்த ஆச்சரியமான மிகப்பெரிய போரை சென்ற பதிவில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதன் தொடர்ச்சி தான் இந்த பதிவு. சென்ற பதிவில் அந்த போர் எப்படி நம்ம பார்த்தோம். முருகப்பெருமானுடைய வேல் அசுரர்களை அழித்து அவர்களுடைய பெருங்குடலை மாலையாக போட்டுக்கொள்கின்றது. அந்த இரத்தத்தை அதை கொண்டு கடலையே நிரப்பியுள்ளது என்றால் அது எவ்வளவு பிரமிப்பான போர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு பிரமிப்பான மிகப்பெரிய போரை வேல் எப்படி செய்ய முடிகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்குரிய பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல். இந்த வேலுடைய பராக்கிரமம் இருக்கே, திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென. முதற்குலிசன், குலிசன்னா தேவர்கள், முதற்குலிசன தேவர்களில் முதலானவன், தேவர்களின் தலைவன் தேவேந்திரன். திசைக்கிரியை, கிரியைனா மலைகள், திசைகள் தோறும் இருக்கின்ற எல்லா மலைகளும். இந்த மலைகளுக்கெல்லாம் அந்த காலத்தில், புராண காலத்தில் ரெக்கை இருந்தது. பறவைகள் பறப்பது போல அவையும் பறந்தன. அது ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. ஆகவே தேவேந்திரன் என்ன பண்ணுறார், அந்த ரெக்கையை, மலைகளுடைய அந்த ரெக்கையை அறுத்துட்டார். இது புராண செய்தி, புராணங்களில் இருக்கின்ற செய்தி தான். இப்போ இந்த வேல் இருக்க முகட்டினிடை மேலே வேக வேகமாக அற விசைத்து அதிர, விசைத்து வேகமாக அற விசைத்து அதிரனா அதை காட்டிலும் வேற ஒரு வேகம் இல்லை. அவ்வளவு வேகமாக, மின்னல் வேகம் சொல்கிறோமே அதுபோல வேக வேகமாக அது பறக்கின்றது. இந்த உலகமே அதிருது. விசைத்து அற விசைத்து அதிர ஓடும். அப்படி வேக வேகமாக ஓடுது. அதை பார்க்கிறவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மலைகளுக்கு மறுபடியும் இந்த ரெக்கை முளைச்சி மலைகள் ஓடுதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு வேகமாக அந்த வேல் மேலே சுத்துது. அப்போ அவ்வளவு வேகமாக சுத்துகின்ற வேல் அப்படி சுத்தி சுத்தி அவ்வளவு அசுரர்களையும் அழித்திருக்கும். அப்போ அந்த அந்த நிலையை நாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தோம்னா, வேல் வேக வேகமாக சுற்றி 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 எல்லா அசுரர்களையும் அழிக்கின்றது. அழித்து அவர்கள் குடலை மாலையாக போட்டுக்கொண்டு இரத்தத்தை கொண்டு கடலை நிரப்பியது. சரி, அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமானது, அப்படி சண்டை போடும்போது அந்த போர்க்களம் எப்படி காட்சி அளிக்கின்றது அது பாருங்க. சினத்தவுணர் எதிர்த்த ரணகலத்தில், ரணகலம் போர்க்களம். சினத்தவுணர், அவுணர்னா அசுரர்கள், சினத்தவுணர் கோபத்துடன் வந்தவர்கள். முதல் பாடல் நம்ம பார்த்தோம், சலத்து வரும் அரக்கர்கள் பார்த்தோம். அப்படி கோபமாக வர அந்த அசுரர்கள் அந்த போர்க்களத்தில் இந்த வேல் என்ன பண்றது, அவர்கள் அழிக்குது. அழிப்பதனால் வெகு குறைத்தலைகள், வெகு நிறைய தலைகள், எப்படி தலைகள், குறைத்தலைகள். அந்த தலைகளில் முழுமையாக இருக்கிறது இல்லை. ஒரு இடத்துல கழுத்து அருந்து போயிருக்கும், ஒரு இடத்துல காது அருந்திருக்கும், சில மூக்கு அருந்திருக்கும். அந்த மாதிரி குறைப்பட்ட தலைகள், வெகு குறைத்தலைகள் எப்படி இருக்கு, சிரித்து
சில இடங்களில் அந்த தலை சிரிச்சின்னு இருக்கு. எயிறு கடித்து, எயிறுனா பல்லு, பல்லு நர நரன்னு கடிச்சிருக்கு. எயிறு கடித்து, விழி விழித்து, கண் விழிச்சின்னு இருக்கு. அதாவது கண் திறந்துருக்கு, பல்லுலாம் காட்டின்னு இருக்கு, பல் நர நரன்னு கடிச்சிருக்கு. இந்த மாதிரியான இருக்கிற தலைகள் அந்த போர்க்களம் முழுவதுமா ரணகலத்தில் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அலற மோதும். அப்படி இதை அடிக்கும்போது வேல் போய் அவர்களை அந்த அசுரர்களை கொல்லும் பொழுது ஒரே சத்தம், ஓலமிட்டு அழுகின்றன. அந்த சத்தம் அப்படி இருக்கு அந்த ரணகலம், அந்த போர்க்களம். அந்த நிலையிலே இந்த வேலானது எல்லா அசுரர்களையும் மோதி அழித்தது. இப்போ இந்த 4 பாலோட காட்சியும் ஒரு சேர கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தோம்னா அந்த போர் எப்படி நடந்திருக்கும். அதாவது அசுரர்களை வேல் வேக வேகமாக சென்று பறந்து பறந்து சென்று அழித்து அவரது குடலை மாலையாக போட்டுக்கொண்டு அவர்கள் உடம்பை தனது உச்சியில் தாங்கி கொண்டது, கடலையே அவர்கள் இரத்தத்தை கொண்டு நிரப்பியது. அந்த ரணகலத்தில் இருக்கின்ற குறைபட்ட உடல்களும் தலைகளும் சிலது சிலிக்கின்றன, சிலது பல்லு கடித்திருக்கின்றது, சிலது கண்கள் விழித்து கொண்டிருக்கின்றது. இந்த காட்சியை நம் மனக்கண் முன் பார்த்தோம்னா அது எவ்வளவு மிகப்பெரிய போர், எவ்வளவு ஆச்சரியமான செயலை, பிரமிப்பான செயலை நமது முருகப்பெருமானுடைய வேல் செய்திருக்கின்றது என்பதை இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த போர். அந்த போரை நாம் எல்லோரும் மனக்கண் முன் பார்ப்பதற்கு அருணகிரிநாதர் அருளிய வரப்பிரசாதம் பொக்கிஷம் தான் இந்த வேல்மாறல், வேல் வகுப்பு. சரி, இதுவரையிலே முருகப்பெருமானுடைய அருளினால் நாம் மாறல் வேல் வகுப்பில் இருக்கின்ற 16 பாடல்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம். முதலில் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், முருகப்பெருமானை வணங்கிக் கொள்வோம். இந்த நிலையிலே இந்த 16 பாடல்களுக்கும் உரிய அந்த மிக சுருக்கமான கருத்து என்ன அதில் சொல்லியிருக்கார் அருணகிரிநாதர் நமக்காகன்றதை நாம் பார்க்கலாம். திருத்தணிலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற முருகக்கடவுள், மலைதோர் வாழ் அண்ணல், மயில் வாகனன், நமது உள்ளமாகிய மயிலை நடத்துகின்ற குகன், அவரது திருக்கையில் இருக்கின்ற அந்த திருக்கை வேல் எப்படியாப்பட்டது? அம்பாள் வள்ளியம்மனுடைய இரு விழிக்கு நிகரானது, சிவபெருமானுடைய திருவடிக்கு நிகரானது, 5 தொழில்களை புரியக்கூடியது. அந்த வேலிலிருந்து வருகின்ற அந்த ஒளி மிக பிரகாசமானது. அதற்கு ஈடாக இந்த உலகத்தில் எந்த ஒளியும் இல்லை. சூரிய ஒளியும் இல்லை, சந்திர ஒளியும் இல்லை, அக்னியும் இல்லை. அவ்வளவு சிறப்பான ஞான ஒளி. அதை கொண்டு நம் போன்ற அன்பர்களுக்கு, அடியவருக்கு ஞானத்தை வழங்குகின்றது அந்த வேல். முருகப்பெருமானுடைய அடியவர்களுக்கு யாராவது தீமை செய்ய நினைத்தாலோ அவருடைய பகைவர்களையும் இந்த வேல் அழித்து அடியவர்களை காக்கும். எப்படி காக்கும்? எந்த நேரமாக இருந்தாலும், இரவாக இருந்தாலும், பகலாக இருந்தாலும் அடியவர்களை சுற்றி அருகிலே இருந்து எப்பொழுதும் அவர்களை காத்து கடைசியில் முருகப்பெருமான் திருவடியில் சேர்க்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த முருகப்பெருமானுடைய இந்த வேல் சிவபெருமானுடைய திருவடிக்கு நிகரானது என்பதனால் யமனே வந்தாலும், அடியவர்களை தாக்குவதற்கு யமனே வந்தாலும் அந்த யமனையும் அழித்து அந்த யமனை வென்று அடியவனுடைய ஆன்மாவை முருகப்பெருமானின் திருவடியில் சேர்த்து அவர்களுக்கு அருள் செய்யும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த வேல். ஆகவே இந்த வேல்மாறல் நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். வேல்மாறல் படிக்க முடியாதவர்கள் வேல் வகுப்பை படிக்கலாம். 16 பாடல் தான், சுலபமானது. அப்படி அதையும் படிக்க முடியவில்லை என்பவர்கள் குறைந்தபட்சம் நாம் சென்ற பதிவில் குறிப்பிட்டபடி அந்த 3 பாடல் இருக்கு இல்லையா, 9வது பாடல், 11வது பாடல், 16வது பாடல், அந்த பாடலாவது அவசியம் படிக்கணும். ஏன்னா அந்த பாடல் நமக்கு என்ன உதவி செய்யும்? யமனை கிட்டவே நெருங்க விடாது. பகைவர்களோ தீயவர்களோ நம் அருகில் கூட வர முடியாது. நம்மை அந்த மாதிரி காப்பாற்றி நம்மை இறுதியிலே முருகப்பெருமான் திருவடியில் சேர்க்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல்கள். ஆகவே அந்த 9வது பாடல், 11வது பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். பார்த்து இந்த வேல் வகுப்பையும் வேல் மாறலையும் முடிவுக்கு கொண்டு வரலாம். தருக்கி நமன் முறுக்கவரின் இருக்கும் அதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைகழற்கு நிகராகும். தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையதாகும்.
திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாம உங்க கருத்துக்களை இந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ஓம் சரவண பவ.